ஹலோ எவ்ரிவான், இது உங்கள் என்பி டெக். இன்னைக்கான என்ன வீடியோன்னு சொன்னால், எப்படி ஒரு ஆரஞ்சு டிசைன் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தர போகிறேன். இன்னும் நீங்கள் என்பி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணி ஃபைல் நியூ போங்க. அதில் வந்து ஒரு ஆர்ட்போர்ட் ஓப்பன் பண்ணணும். நான் இந்த A4 சைஸே கொடுத்துக்கு வரேன். அதில் லேண்ட்ஸ்கேப் மூட் போட்டு வரேன். கலர் மூட் வந்து சிஎம்ஐக்கில் வச்சு ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ண அப்புறம் எனக்கு வந்து மெயினாக தேவைப்படுறது ஃபர்ஸ்ட் வந்து ரூலர் தேவைப்படுது. அதுக்காக வேண்டி கண்ட்ரோல் ஆரை ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோலோட ஆரை ப்ரெஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு பார்க்கலாம் இங்கெல்லாம் ரூலர் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்குறேன். ஜூம் அவுட் பண்ண அப்புறம் எனக்கு வந்து இங்கனுக்கு வந்து 3 கலர்ஸ் எனக்கு இங்கே தேவைப்படுது. அந்த 3 கலர்ஸையும் நான் இங்கேனாக்கா நோட் அவுட் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். அதுக்காக என்ன செய்யணும், இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இப்படி ஒரு சின்ன பாக்ஸ் கீறுறேன். அதில் வந்து எனக்கு வந்து அவுட்லைன் தேவையில்லை. அந்த நான் அவுட்லைனை அப்படியே இதை செலக்ட் பண்ணி இங்கே போய் நன் பண்ணிக்கோறேன். நன் பண்ணிக்கொண்டு இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி ஆல்ட்டோட அப்படியே கீழே ட்ராக் பண்ணிக்கணும் வாங்க. அது இன்னொரு காப்பி ஆகிடும். அதே மாதிரி 3 காப்பி எடுத்துக்கோங்க. சரியா? எக்ஸாம்பிள் 3 பீஸ் எடுத்துக்கோங்க. 3 கலர்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் மெயினாக. முதல்ல அப்படியே போய் ஒரு கலரை செலக்ட் பண்ணுங்க. நான் ஆரஞ்சுக்கு தேவையான கலர்ஸை தான் இதில் செலக்ட் பண்ணுறேன். இந்த கலரை எடுத்துக்கோறேன். ஓகே, நெக்ஸ்ட் கலர் கொஞ்சம் லைட்டா இந்த மாதிரி கலர் எடுத்துக்கோறேன். மூணாவது வந்து எல்லோட கொஞ்சம் சின்ன லைட் கலர் ஒன்று எடுத்துக்கோறேன். எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பார்க்கலாம் எங்கிட்ட ஆர்ட்போர்ட் வந்து ஒயிட்ல தான் இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு டார்க் கலர் ஒன்று தேவைப்படுது. நான் இதை டிசைன் பண்றதுக்கு நான் ஆர்ட்போர்ட்டுக்கு ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ஒரு ஷேப்பை கீறுறேன். கீரி வந்து எனக்கு ஒரு டார்க் கலர் தேவை. ஸோ நான் இந்த மாதிரி கலரை செலக்ட் பண்ணி இங்கே போய் கொஞ்சம் ஒரு டார்க் கலரை போட்டுக்கோறேன். போட்டுக்கொண்டுட்டு நான் என்ன செய்றேன், இப்போ எனக்கு இந்த ஆர்ட்போர்ட் கலர் வந்து எனக்கு செலக்ட் ஆகுது. நான் என்ன செய்றேன், இந்த லேயரை போயிட்டு இந்த லேயர்ல இந்த ஒரு ஒரு குறியீடு இருக்கு பாத்தீங்களா, இந்த குறியீடை செலக்ட் பண்ணி இந்த பாத்துல வந்து இந்த இதை வந்து லொக் பண்ணிக்கோறேன். லொக் பண்ணா உங்களுக்கு பார்க்கலாம் இதை செலக்ட் பண்ண முடியாது. சரியா? செலக்ட் பண்ண முடியாது. அதை செஞ்சுக்கோங்க. செஞ்சு கொண்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஷேப்புக்கு வந்து இதுல வந்து எலிப்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் ஒன்றை இப்படியே கீறுங்க. ஓகே, கீறினா நான் இப்போ என்ன செய்யறேன், இதுக்கு ஒரு இந்த மாதிரி கலரை கொடுத்து கீறுறேன். சரியா? நான் இது சென்டர் பண்ணிக்கோறேன். ஓகே, சென்டர் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்பேன் ஆல்ரெடி பேசிக் வீடியோவில். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா இங்கனக்கா சென்டர் பண்ணிக்கொள்ள முடியும். சென்டர் பண்ண அப்புறம் நான் என்ன செய்கிறேன், இதை கண்ட்ரோல் C Ctrl F அடிக்கிறேன். அப்போ ஒன்று இதுக்கு மேலே காப்பி ஆகும். அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, எடிட்டு போய்த்து காப்பி அப்புறம் வந்து பேஸ்ட் இன் ஃப்ரண்ட். ஓகே, அது கொடுத்தீங்கன்னா மேலே ஒரு காப்பி வந்துடும். நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அதை அப்படி ட்ராக் பண்ணி ஷிஃப்ட் ஆல்ட்டோட ட்ராக் பண்ணி என்ன செய்யுங்க, அதுக்கு ஒரு கலரை கொடுத்துக்கோங்க. நான் இந்த கலரை கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த கலரை கொடுத்துட்டு நான் என்ன செய்கிறேன், மறக்கவும் இந்த கலரை இப்படி செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த உள்ள கீக்கிற லேயரை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஷேப் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி இதுக்கு தான் ரூலர் தேவைப்படுது. இந்த ரூலரில் வந்து இப்படியே ட்ராக் பண்ணி இந்த எட்ஜ் இருக்குதான, சென்டர் எட்ஜ், இதுக்கிட்ட ஒரு மார்க்கை வச்சுக்கிறேன். சரியா? அதே மாதிரி அப்படியே வந்து மீண்டும் எகெயின் அந்த எட்ஜில் வந்து மார்க்கை வச்சுக்குவோம். ஓகே, இப்போ இது எங்கட சென்டர். ஓகே, இந்த சென்டர் பாயிண்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். நான் எகெயின் இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணினா இந்த கலர் ஆட்டோமேட்டிக்காக பிக் ஆகும். அதுக்காண்டி தான் இந்த ஷேப்பை நான் வச்சுக்கிறேன், ரொம்ப ஈஸியாகிறதுக்காக வேண்டி. ஓகே, இப்போ என்ன செய்கிறேன், ஓகே, சில பேர் கேட்பாங்க ஏன்டா இது வந்து லொக்கா அது என்ன செய்யணும்னு சொல்லி. அதுக்கு லொக்கா கட்டுறதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்கு. நான் வந்து சம்டைம் நம்ம டிசைன் பண்ணும்போது இது லொக்கால்னு சொன்னால் ரொம்ப எங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். நான் என்ன செய்யறேன், வியூக்கு போய்த்து இந்த கைடு இருக்குங்க, கைட்ஸ், அதில் வந்து லொக் கைட் போட்டுக்கோறேன். சில பேர் கூட லொக் கைட் இல்லாட்டி தான் அது வந்து அங்கேயும் இங்கேயும் போகும். சரியா? நீங்கள் வந்து லொக் கைட் போட்டுக்கணும்னு சொன்னால் ஒன்றும் ஆகாது, அது அப்படியே இருக்கும். உங்களுக்கு வேண்டிய மாதிரி வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, அகெயின் இதை கிளிக் பண்ணி ரெக்டாங்கிளை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எம்மை ப்ரெஸ் பண்ணாலும் சரி. அதுக்கப்புறம் இந்த எட்ஜுக்கும் இடையில இந்த இதில் இப்படி ஒரு கீறுங்க. ஓகே, கீறுன்னு சொன்னால் உங்களுக்கு பார்க்கலாம். சரியாக கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஏற்ற மாதிரி கீறிக்கோங்க. ஓகே, கீறிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ எங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக
அதோட ஆரஞ்சோட டிசைன் வரணும். அதுக்காக நான் என்ன செய்கிறேன், இந்த செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை கீறினேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏன்னா ரொட்டேட் டூல் ஒன்று இருக்குது, அப்படி இல்லைன்னா ஆர். ஓகே, ஆர்ன்றது ஷார்ட்கட், உங்களுக்கு கிட்ட கொண்டு போகும்போது உங்களுக்கு காட்டும். இந்த ரொட்டேட் டூலை கிளிக் பண்ணி இங்கே எட்ஜ் இருக்குதானே, இந்த எட்ஜு கிட்ட கிளிக் பண்ண போகிறேன். அது ரொட்டேட் ஆகி எங்களுக்கு காப்பி ஆகுறது. நான் என்ன செய்கிறேன், ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ண பாருங்கள். ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ப்ளஸ் மார்க்கு கிட்ட ஒரு மைனஸ் வருது. அதோட அப்படியே ஒரு கிளிக் பண்ணுங்க. ஒரு கிளிக் பண்ணால் ரொட்டேட்ன்ற ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஏங்கல்ஸில் 36 கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு நினைச்சோமா 35 30 அப்படின்னு கொடுத்துக்கொள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கன்னா 36 கொடுத்துருக்குன்னு ப்ரிவியூ கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ரிவியூ பண்ணோன்னு சொன்னால் அது காட்டும். அதோட ஒரு காப்பியை கிளிக் பண்ணிட்டேன். காப்பியை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், கண்ட்ரோல் டி இருக்குதானே, அது அப்படியே கிளிக்காக இருக்கட்டும். கண்ட்ரோல் டியை கிளிக் பண்ணுங்க. அப்படியே கண்ட்ரோல் டி அடிக்க 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 ஆட்டோமேட்டிக்காக அது காப்பி ஆகி ரவுண்டும் ரொட்டேட் ஆகி வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, இது ஃபுல்லாக இப்படி ஒரு செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி. ஓகே, அப்படி தெரியாதவங்க இருந்தோம்னு சொன்னால் இங்கே ஃபைலில் வந்து இங்கே பாருங்க, ஆப்ஜெக்டில் வந்து குரூப் பண்ணியிருக்கு. கண்ட்ரோல் ஜி அதை கிளிக் பண்ணிச்சுன்னா குரூப் ஆகிடும். சரியா? குரூப் ஆன அப்புறம் இதை என்ன செய்யுங்க, குரூப்பாக முன்னாடி ஒரு வேலை செய்கிறேன். ஓகே, குரூப்பாக முன்னாடி இப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்கிற வந்து ரவுண்ட் இருக்குதானே, இந்த ரவுண்டை வந்து மறுக்கணும் ஒரு ஓல்ட்டோட அப்படியே ஒரு காப்பி எடுத்து போகிறேன். அந்த காப்பி எடுக்கிறேன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் குரூப் பண்ணிக்கோங்க. இங்கே ரைட் கிளிக் பண்ணி கூட உங்களுக்கு குரூப் பண்ண, இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி குரூப் அண்ட் குரூப் கொடுத்தாலும் குரூப் ஆகிடும். சைடு கொண்டு போங்க, கொஞ்சமாக இப்படி என்ன செய்யுங்க, இதாண்டி விடுங்க, வளைச்சி விடுங்க. வளைச்சி விட்டுட்டு இங்கே நான் பாருங்கள், இப்போ எனக்கு வந்து இங்கே எனக்கு ஒரு ஷேப் எடுக்கணும், அது 3D லுக்குன்னு எனக்கு வரணுன்றதுக்காக வேண்டி இந்த எட்ஜ் இருக்குதானே, இந்த சென்ட்ரல் இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இந்த எட்ஜை வந்து எப்படின்னா இன்னொரு இது போட்டு போகிறேன். போட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணி இங்கே பாத் ஃபைண்டர்னு டூல் இருக்குது. இந்த சில இடத்துல வந்து உங்களோட இடத்துல பாத் ஃபைண்டர் இல்லைன்னு சொன்னால் இங்கே விண்டோஸில் போய்த்து பாத் ஃபைண்டரை கிளிக் பண்ணி சொன்னால் உங்களுக்கு பாத் ஃபைண்டர் ஓப்பன் ஆகிடும். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி இங்கே ரெண்டாவது ஆகிக்கிற இதை கிளிக் பண்ணுங்க, அது ஹாஃபாக செலக்ட் ஆகிடும். அப்படியே கொண்டு வந்து இதுக்கிட்ட இப்படியே வைங்க. வச்சுட்டு என்ன செய்யுங்க, இதுக்கு ஒரு கலர் கொடுங்க. அது இந்த மாதிரி கலர் கொடுக்குறேன்னா ஓகே, கலர் கொடுத்துட்டு இந்த கலரை கொடுத்து போகிறேன். சரியா? இந்த கலரை கொடுத்து போகிறேன். கொடுத்துட்டு இதை வந்து பின்னாடி கொண்டு போங்க. பின்னாடி கொண்டு போகிற எப்படின்னு தெரியுமா, கண்ட்ரோலோட இந்த பீக்கு அடுத்த ஒரு இது இருக்குதானே, கமாண்ட் இருக்குதானே, இந்த ஓபி அடுத்தது, அதோட பீக்கு அடுத்ததாக இருக்கிற கீயை வந்து நீங்கள் நெசிக்கும் போது பின்னாடி போகும். அதுக்கு அடுத்ததாக இருக்கிற கீயை நெசிக்கும் போது முன்னாடி வரும். ஸோ நீங்கள் அது ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். சரியா? அதை யூஸ் பண்ணி அதை பின்னாடி கொண்டு போய் கொஞ்சமாக இப்படி ஒரு 3D லுக் வரதுக்கு அதை செஞ்சுக்கோங்க. செஞ்சு கொண்டுட்டு என்ன செய்யுங்க, ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இப்படி சென்டர் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு இந்த எட்ஜ் தேவையில்லை, எனக்கு அது ஒரு எனக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதால நான் என்ன செய்கிறேன், இந்த இதுக்கு போய்த்து வியூக்கு போய்த்து கைடில் லொக் கைடை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி டிலீட் பண்ணி போடுறேன். செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணி போடுறேன். டிலீட் பண்ணிவிட்டு சரியா, நான் இதை கொஞ்சமாக இன்னும் ஒரு 3D லுக் வரதுக்கு இப்படி செஞ்சுக்குவேன். செஞ்சு கொண்டு நான் என்ன செய்கிறேன், இது இருக்குது தானே, இதை மறுக்கலும் ஓல்ட்டோட கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போகிறேன். ஓகே, கொண்டு போய் இதுக்கு ஒரு வேறு கலர் ஒன்று கொடுத்து போகிறேன். இந்த மாதிரி ஒரு கலர். ஓகே, கொடுத்து இதையும் செலக்ட் பண்ணி சரியா, இங்கே நான் பாத் ஃபைண்டர் டிவைட் என்ன இருக்குது அதை கொடுத்துட்டு சரியா, கீழே டிவைடை கொடுத்துட்டு பார்க்கலாம். அப்புறம் இந்த ரெண்டு ஒன்று சேர்ந்துருக்கு. இதை நான் என்ன செய்யறேன், அன்குரூப் பண்ணுறேன். அது ஒட்டோவாக குரூப் ஆகிடும், அதை அன்குரூப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த எட்ஜ் வந்து எங்களுக்கு இதை கலட்டி எடுக்கலாம். அப்படின்னு பாருங்கள், இதை மட்டும் எங்களுக்கு வேறவா எடுக்கலாம். சரியா? இதை எடுத்து அப்படியே நான் டிலீட் பண்ணி போடுறேன். டிலீட் பண்ணிவிட்டு நான் வேணும்னு எனக்கு கொஞ்சம் இதை அப்படியே செஞ்சு கொள்ளலாம். அதுக்கப்புறம் இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணலாம். குரூப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இப்படி சின்ன ஒரு லுக் வர்றதுக்கு இந்த மாதிரி என்ன செய்கிறேன்,
அதை ரொட்டேட் பண்ணிக்குறேன். ரொட்டேட் பண்ணி மறக்கும் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஆல்ட்டோட அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் சைடு கொண்டு போய்த்துட்டு ரைட் கிளிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிஃப்ளெக்ட் கொடுத்து வேர்ட்டிக்கலில் ரிவ்யூ பண்ணி பாருங்க. இன்னொரு காப்பி உங்களுக்கு ஓகே பண்ணிங்க சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும். சரியா? இதை மூலிமெண்ட்டாக இப்படி மேலே கீழே வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணலாம். ஒரு நாள் உங்களுக்கு இந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த ஆர்ட் ஒர்க்கை நீங்கள் டிசைன் பண்ணுறத உங்களுக்கு ஆன்லைனில் சேல் பண்ணி உங்களால் மணி கூட எர்ன் பண்ணலாம். அதுக்கான மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ எனக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து இதுக்கு செட் ஆகலை, சூட்டபிள் ஆகலை. இப்போ நான் என்ன செய்கிறேன், லேயர் பேனலுக்கு போகிறேன். நான் லொக் பண்ணி இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் இப்படி செலக்ட் பண்ணி லொக்கை ஆஃப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணி நான் என்ன செய்கிறேன், ஒரு கலர் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, லைட் கலர் ஒன்றா இருந்தால் ரொம்பவே நல்லா கொஞ்சம் வெட்டி காட்டுன்றதால் இது மாதிரி ஒரு கலரை கொடுத்து பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், உங்களோட ஆரஞ்சு டிசைன் ரெடி. ஓகே, இதை வந்து வேண்டிய மாதிரி உங்களால் டிசைன் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு வந்து ஒரு ட்ராப் ஷேடோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து ஒரு 3D லுக் வரும், இன்னும் ஒரு பியூட்டி ஆகும்னு சொன்னால் நான் என்ன செய்கிறேன், ஒன்றுமே செய்கிறது இல்லை. இங்கே ஷேப் டூவில் போய்த்து எலிப்ஸில் போய்த்து சின்னதாக இப்படி என்ற ஒரு சும்மா ஒரு இதொன்று கீறுறேன். ஓகே, ஷேப் ஒன்று கீறுறேன். கீறி என்ன செய்கிறேன், அதே இதுக்கும் வச்சுக்கு வரேன். சரியா? அது வெளியில் போகாமல் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ட்ராப் ஷேடோ கொடுக்கலாம். ஓகே, அப்போ தான் ஒரு அழகு வரும். நான் என்ன செய்யணும், சரியாக கொஞ்சமாக செட் ஆகிற மாதிரி வச்சுக்குறேன். இது மிச்சம் அதிகமாக போகணுன்னு சொன்னால் அந்த ட்ராப் ஷேடோவில் லுக் வராது. கொஞ்சம் கவனமாக அதை சரியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கொண்டு இதுக்கும் என்ன செய்யணும், நான் ஒரு கலர் கொடுத்து போகிறேனே, கொஞ்சம் விளங்குறதுக்கு மாதிரி ஒரு கலரை கொடுத்து போகிறேன். சரியா? ஓகே, நம்ம ஒரு கலரை கொடுத்து போகிறேன். கொடுத்துக்கொண்டு நான் என்ன செய்கிறேன், இதையும் செலக்ட் பண்ணி ஓகே, ஃபஸ்ட்டு ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கொண்டே போகலாமே. இதையும் செலக்ட் பண்ணி இஃபெக்டில் போய்த்து ஸ்டைலிஷ் ட்ராப் ஷேடோ ஒன்று இருக்குது, அதில் ப்ரிவியூ பண்ணி பாருங்கள். ப்ரிவியூ பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ட்ராப் ஷேடோ உங்களுக்கு காட்டும். நான் சும்மாவே ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், இது ரெண்டையும் மேலே கொண்டு வரேன். இது ரெண்டையும் கிளிக் பண்ணி அரேஞ்ச் பிரிங் டு ஃப்ரண்ட். ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து இந்த ட்ராப் ஷேடோ வந்தாச்சு. உங்களுக்கு பார்க்கலாம், இந்த ட்ராப் ஷேடோ கிட்ட கிளிக் பண்ணும்போது எங்களுக்கு அது ரெண்டையும் காட்டுது. இப்போ எனக்கு இந்த ட்ராப் ஷேடோ வந்து சரியாக செட் ஆகல மாதிரி எனக்கு விளங்குது. ஸோ நான் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி எனக்கு வந்து அப்பியரன்ஸ் என்ற ஒரு இதோடைய அந்த அப்பியரன்ஸை கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா விண்டோஸில் வந்து அப்பியரன்ஸ் எனக்கு அந்த அப்பியரன்ஸை செலக்ட் பண்ணி ட்ராப் ஷேடோ இந்த பேர் இருக்கு தானே, இதை அகெயின் நம்ம கிளிக் பண்ணணும்னு சொன்னால் ஓப்பன் ஆகும். ரிவ்யூவை கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட ட்ராப் ஷேடோ எப்படி வரும்னு சொல்லி உங்களால் டிசைட் பண்ணிக்கொள்ள வேண்டும். சரியா? எந்த மாதிரி எங்களோட ட்ராப் ஷேடோ எங்களுக்கு எப்படி இருக்கணும், பணிஞ்சு இருக்கணுமா, எப்படி இருக்கணும்னு சொல்லி எங்களால் அந்த ட்ராப் ஷேடோவை எங்களுக்கு பிளர் பண்ணலாம், நல்லா பிளர் பண்ணி விடலாம். ஓகே, அந்த மாதிரி ட்ராப் ஷேடோஸ் எங்களுக்கு நினைச்ச மாதிரி செஞ்சு கொள்ளணும். சரியா? இந்த மாதிரி உங்களோட ஆர்ட் ஒர்க்கை உங்களால் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கொள்ள. சரியா? பாருங்கள், வேணுமென்னா இந்த தூக்கலாம், இப்படி கொஞ்சம் தூக்கலாம். ஓகே, செட் ஆகலைன்னா இந்த லிப்ஸ் மார்க் இப்படி தூக்கலாம். அப்போ அந்த ட்ராப் ஷேடோ உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். இப்போ இந்த ஆர்ட் ஒர்க் வந்து உங்களால் ஆன்லைனில் சேல் பண்ணணும். நீங்கள் என்ன செய்யுங்க, ஒன்றும் தேவையில்லை, ஃபைலில் பேத்து சேவர்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, பிடிஎஃபாக சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு அப்படி இல்லைண்டா ஏஐ ஃபைலாக உங்களுக்கு சேவ் பண்ணலாம். ஏஐ ஃபைலாகவே நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு ஆரஞ்சுன்னு டைப் பண்ணுங்கள். சரியா? ஆரஞ்ச் டைம் ஏஐ ஃபைல் மூலமாக நீங்கள் சேவ் பண்ணி கொண்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கூகுளில் போய்த்து ஓகே, நான் என்ன செய்கிறேன், ஃப்ரீ பிக். ஓகே, ஃப்ரீ பிக்குன்னு சர்ச் பண்ணிக்குவேன். ஃப்ரீ பிக்கில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இதை சேல் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இதில் வந்து உங்களால் சைன்அப் பண்ணி அந்த ஆர்ட் ஒர்க்கை இதில் அப்லோட் பண்ணி அதை விற்க முடியும். ஸோ எந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கையும் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் எந்த ஆர்ட் ஒர்க் டிசைன் பண்ணாலும் சரி, அந்த ஆர்ட் ஒர்க்கை வந்து ஃப்ரீ பிக்கில் சேல் பண்ணி உங்களால் விற்று பணம் சம்பாதிச்சு கொள்ள முடியும். சரியா? இன்னும் நீங்கள் என்பிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கூட ஜாயின் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை
நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய வீடியோ நான் இன்னும் உங்களுக்கு ஃபியூச்சரில் கொண்டு வருவேன். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் எங்களோட அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் MB Tech நண்பன். see you ஃப்ரெண்ட்ஸ், bye bye.